நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் பணம் யாரை தேடி போகுது? நல்லவனையா, உழைப்பவனையா, நியாயமானவனையா? இல்லை, பணம் தேடி போகிறது ஒரே ஒருத்தனைத்தான். பணத்தை புரிஞ்சவன். நீ சுற்றி பாருங்க, காலையிலிருந்து இரவு வரைக்கும் உயிரை கொடுத்து எவன் வேலை செய்கிறானோ அவன்கிட்ட தான் அந்த பணம் இருக்கும். வெயிலில், மழையில், வலியில், அவமானத்தில், ஆனால் வாழ்க்கை அதே இடத்துல தான் இருக்குது. அதே நேரத்தில் குறைவாக வேலை செய்கிற மாதிரி தெரிஞ்சும் அமைதியாக சிரிச்சுக்கிட்டே பணம் சேர்க்குறவனும் இருக்கான். இது அதிர்ஷ்டமா இல்லை கடவுளோட விளையாட்டா? இல்லை, பணத்தை பற்றிய சிந்தனை. இந்த உலகத்தில் பணத்துக்கு குறைவில்லை. பணத்தை கையாள தெரிஞ்ச மனுஷங்க தான் குறைவு. நீ நினைக்கிற நான் உழைக்கிறேன் ஆனால் முன்னேறலை அப்படிங்கிற எண்ணமே உன்னை சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கு. ஏன்னா உழைப்பு மட்டும் போதும் அப்படின்னு நம்ப வச்சுட்டாங்க. ஒரு உண்மையை சொல்கிறேன், கஷ்டமாக இருக்கும் ஆனால் உண்மை. இந்த உலகத்தில் கழுதையும் உழைக்குது, கனமான சுமையும் இரவு பகல் பார்க்காம ஓய்வே இல்லாமல் சுமக்குது. ஆனால் அந்த கழுதை ஒரு பொழுதும் முதலாளியாகாது. ஏன்னா அது என்ன சுமக்குது, ஏன் சுமக்குது, எங்கே போகுது, எப்போ நிறுத்தணும், எதுவுமே யோசிக்காது. அதே மாதிரி யோசிக்காமல் உழைக்கிற மனிதன் வாழ்க்கையில் முழுக்க உழைப்பாளியாக தான் இருப்பான். பணமும் வியர்வையை பார்க்காது, பணமும் வேலையை பார்க்காது, பணமும் வழியை பார்க்காது. பணம் பார்க்கறது நீ எடுக்கிற முடிவுகளை. ஒரு தவறான முடிவு ஒரு நாள் உன்னை ஏழையாக்கும். ஒரு சரியான முடிவு ஒரு நாள் உன்னை பணக்காரனாக மாற்றும். 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மனிதன் இந்த உண்மையை தெளிவாக சொன்னார். அவர் பேர் ஆச்சாரியர் சாணக்கியன். அவர் சொன்ன ஒரு வரி இன்னைக்கும் உலகத்திலேயே நடுங்க வைக்கும். பணம் உழைப்பை விரும்பாது, அது அறிவை விரும்பும். இந்த வரியை புரிஞ்சவன் அரசனானான், புறக்கணிச்சவன் அதே இடத்துல நின்னான். இந்த வீடியோ ஒரு கதை இல்லை, ஒரு ஊக்கம் இல்லை, இது ஒரு எச்சரிக்கை. நீ இதை புரிஞ்சுக்கலனா இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட அதே வார்த்தையை தான் நீ சொல்லுவ. நான் முயற்சி பண்ணேன் ஆனால் நடக்கலை. ஆனால் நீ இதை புரிஞ்சுக்கிட்டா பணம் ஓடி வராது, அமைதியாக உன்னை பின்தொடரும். இப்போ கவனமாக கேள். ஏன்னா இப்போ நீ கேட்க போகிறது பணம் எப்படி சம்பாதிக்கிறது இல்லை, பணம் யாருக்கு அடிமையாக இருக்க முடிவெடுக்குது. அந்த ரகசியம் இங்கே தான் உன்னோட பழைய வாழ்க்கையும் புதிய வாழ்க்கையும் பிரியும். இப்போ இந்த காணொலியை ஆரம்பிக்கலாம். சாணக்கியர் விதி எண் 1. இதுதான் பணத்திற்கும் வறுமைக்கும் நடுவில் இருக்கிற முதலாவது கோடு. கவனமாக கேள். பணம் உழைப்பை பார்த்து வராது, பணம் யோசனையை பார்த்து தான் வரும். இந்த உலகத்தில் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் சரியாக யோசித்தேன்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மி. அதுதான் வித்தியாசம். ஒரு நாள் முழுக்க 12 மணி நேரம் 18 மணி நேரம் உழைக்கலாம். ஆனால் அந்த உழைப்புக்கு திசை இல்லைன்னா அது பணமாகாது. அது சோர்வாகும், வலியாகும், கடைசியில் வெறுப்பாகும். பணம் வரணும்னா உன் உடம்பு மட்டும் வேலை செய்யக்கூடாது, உன் மூளையும் வேலை செய்யணும். ஒரு சின்ன உதாரணம். ஒரு தெருவில் 2 பேர் டீ கடை வைக்கிறாங்க. முதல் ஆள் காலையில் 8 மணிக்கு திறக்கிறான், இரவு 11 மணிக்கு மூடுறான். ஒரு நிமிஷம் கூட உட்கார மாட்டான். 2வது ஆள் காலையில் 8 மணிக்கு தான் வர்றான், மாலையில் 8 மணிக்கு மூடிடுறான். அவன் அப்படியே அமைதியாக உட்காருவான். ஆனால் 10 வருஷம் கழித்து பார்த்தா யார் முன்னேறி இருப்பான் தெரியுமா? 2வது ஆள். ஏன்னா முதல் ஆள் டீ ஊற்றினான், 2வது ஆள் மனிதர்களை படித்தான். யார் வர்றாங்க, எந்த நேரத்தில் வர்றாங்க, எதை விரும்புகிறாங்க, எவ்வளவு செலவழிக்கிறாங்க அப்படின்னு அவன் கவனித்தான். அதனால் ஒரு டீ கடை 3 டீ கடை ஆனது, 3 டீ கடை ஒரு ஹோட்டல் ஆனது. இப்போ யோசி, உன்னோட உழைப்பை உயர்த்த சொல்கிறேன். எப்படி யோசனையோட உழைப்பை நீ செய்கிற வேலைக்கு இந்த கேள்வியை கேள். இந்த வேலை என்னை பணக்காரனாக்குமா இல்லை என்னை உட்கார வைக்குமா? இந்த முடிவு பணத்தை பெருக்குமா இல்லை என் நேரத்தை சாப்பிடுமா? பணம் வர்றதுக்கு நீ சோம்பேறி இல்லை, நீ தவறான இடத்துல அதிக எனர்ஜி செலவு பண்ணுற. கிணத்துல தண்ணி இல்லைன்னா எவ்வளவு ஆழம் தோண்டினாலும் அது வராது. அதனால் அதை யோசி. அதே மாதிரி பணம் இல்லாத வழியில் உழைச்சிக்கிட்டே இருந்தால் நீ எவ்வளவு தான் உழைச்சாலும் அந்த பணம் உனக்கு வராது. விதி எண் 2.
இந்த விதியை புரியாதவன் பணம் வந்தாலும் அதை கையில் வச்சிருக்க மாட்டான். கவனமாக கேள். பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம், ஆனால் பணம் வந்த பிறகு அதை காப்பாற்றுறது அதை விட கஷ்டம். இந்த உலகத்தில் பல ஏழையாக பிறக்கலாம். பலர் பணத்தை தாங்க முடியாமல் மறுபடியும் ஏழையாக மாறுறாங்க. ஏன் பணத்துக்கு அவங்கள கட்டுப்படுத்த தெரியல. ஒரு உண்மையை சொல்கிறேன், பணம் உன்னோட எதிரி இல்லை, பணம் உன்னோட நண்பனும் இல்லை. பணம் ஒரு சோதனை. அந்த சோதனையில் பலர் தோற்று போயிடுறாங்க. பணம் கைக்கு வந்த உடனே மனசு கத்த ஆரம்பிக்கும். இப்போ வாங்கலாம், இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன், இதை செய்யலாம், அந்த பொருள் வாங்கலாம், இந்த பொருள் வாங்கலாம் அப்படின்னு. பணம் வரும் பொழுது நீ பெரியவனாக மாறணும், சிறுவனாக ஆகக்கூடாது. ஒரு சிறிய கதை சொல்கிறேன். ஒரு ஆள் ஒரு நாளைக்கு சம்பளம் வரும்னு தெரிஞ்சு இன்றைக்கே செலவு பண்ண ஆரம்பிப்பான். மற்றவன் சம்பளம் வந்த பிறகும் என்ன பண்ணலாம் அப்படின்னு உக்காந்து யோசிப்பான். 10 வருஷம் கழித்து யார் நிம்மதியாக இருப்பான்? இரண்டாவது ஆள். ஏன் அவன் பணத்தை கட்டுப்படுத்தலை? அவன் தன்னை கட்டுப்படுத்தினான். இதுதான் பணம் உன்னை கட்டுப்படுத்தக்கூடாது, நீ தான் பணத்தை கட்டுப்படுத்தணும். ஆசை எல்லாருக்கும் இருக்கும், ஆனால் அந்த ஆசைக்கு அடிமையானவன் பணத்துக்கு அடிமையாவான். இப்போ பணம் வந்ததும் உடனே செலவு பண்ணுறனா பணம் உன்னை ஓட்டுது, நீ பணத்தை ஓட்டலை. திருமகள் பெரிய வீட்டை தேடலை, அவள் ஒழுங்க தேடுறா. பணம் அழகான இடத்துல தங்காது, பணம் ஒழுங்கான இடத்துல தான் தங்கும். விதி எண் 3. இந்த விதியை புரியாதவன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எப்போவுமே பணம் எங்கே போச்சுன்னு தான் கேட்பான். கவனமாக கேளு. பணம் சம்பாதிக்கிறது ஒரு திறமை, ஆனால் பணத்தை வச்சிருக்க தெரிஞ்சது அதை விட பெரிய அறிவு. இந்த உலகத்தில் நிறைய பேர் நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனால் நல்லா வாழலை. ஏன் பணம் வருது ஆனால் பணம் நிற்க மாட்டேங்குது? ஒரு சின்ன உண்மை, பணம் நண்பன் கிடையாது, அடிமையும் கிடையாது. பணம் ஒரு நெருப்பு, அடுப்பில் இருந்தால் சோறு வேகும், வீட்டில் பரவினா வீடு எரியும். பணம் கூட அப்படிதான். கட்டுப்பாடு இருந்தால் வாழ்க்கையில் ஒளிரும், கட்டுப்பாடு இல்லைன்னா வாழ்க்கை சாம்பல். பலர் ஒரே தவறு தான் பண்ணுறாங்க. சம்பாதிச்சதெல்லாம் செலவழிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, சம்பாதிச்சதெல்லாம் செலவழிக்கிறவன் பணத்தோட அடிமை. செலவழிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறவன் தான் பணத்தோட எஜமான். ஒவ்வொரு செலவுக்கும் முன்னாடி ஒரு கேள்வி, இந்த செலவு என்னை வளரும் பக்கம் கூட்டுமா இல்லை அழியும் பக்கம் தள்ளுமா அப்படின்னு. இந்த ஒரு கேள்வி உன்னை 90% மனிதர்களில் இருந்து பிரிச்சிடும். ஆடம்பரம் பணம் காட்டும், ஒழுங்கு பணம் கூட்டும். நீ இன்னைக்கு யாருக்காவது செலவு பண்ணுற அப்படிங்கிறத விட எதுக்காக செலவு பண்ணுற அப்படிங்கிறது தான் முக்கியம். பலர் வியர்வையை ஒரே நாளில் குப்பையில் போடுறாங்க. திட்டமில்லாத செலவு கசிவுள்ள கூடம், எவ்வளவு ஊற்றினாலுமே நிறையாது. பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை, நீ சம்பாதிச்ச பணத்தை நீ மதிக்கணும்னு சொல்கிறது. பணத்தை மதிக்காதவன் பணத்தால் மதிக்கப்பட மாட்டான். இதுதான் உண்மை. விதி எண் 4. இந்த விதியை புரியாதவன் பணத்தை தேடி ஓடிக்கிட்டே தான் இருப்பான், ஆனால் ஒரு பொழுதும் அதை பிடிக்க மாட்டான். கவனமாக கேளு. பணம் செல்வம் இல்லை, நேரம்தான் செல்வம். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஒரே அளவில் கிடைக்கிற ஒரே சொத்து இருக்குது, அது 24 மணி நேரம். பணக்காரனுக்கும் அதே, ஏழைக்கும் அதே, அரசனுக்கும் அதே வித்தியாசம். அவர்களோட பயன்பாட்டிற்காக தான். நீ தங்கத்தை இழந்தா மறுபடியும் சம்பாதிக்கலாம், ஆனால் 1 மணி நேரத்தை இழந்தா இந்த உலகத்தில் யாராலையும் வாங்க முடியாது. பலர் நேரத்தை இப்படித்தான் சொல்கிறாங்க: வீண் யோசனை, புலம்பல், தவறான நட்பு, அர்த்தமில்லாத பொழுதுபோக்கு. அதுக்கப்புறமா சொல்லுவாங்க, என் வாழ்க்கை சரியில்லை. உண்மை என்ன தெரியுமா? வாழ்க்கை சரியாக தான் இருக்குது, நீ நேரத்தை சரி பண்ணலை. நேரம் ஒரு காட்டு விலங்கு மாதிரி, அது நின்று காத்திருக்காது, திரும்பி பார்க்காது. பிடிக்க தெரிஞ்சவனுக்கு அடிமையாகும், தயங்கினவனோட கண்ணுக்கு முன்னாடியே நழுவி போயிடும். ஒரு பணக்காரன் நாளைய 3 பகுதியாக பிறப்பான். காலையில் யோசனை, பகலில் செயல், மாலையில் மதிப்பீடு. இதுதான் ஏழையும் அரசனையும் பிரிக்கிற கோடு. நீ இன்னைக்கு உன்னோட நேரத்தை எதுக்கு செலவு பண்ணுறேன்னு பாரு, அதுவே நாளைக்கு நீ யாரா இருப்ப அப்படின்னு சொல்லிடும். நேரத்தை வீணாக்கிறது தங்க நாணயங்களை கடல்ல வீசுற மாதிரி. வித்தியாசம் என்ன? தங்கம் மறுபடியும் கிடைக்கலாம், நேரம் ஒரு பொழுதும் கிடைக்காது. விதி எண் 5. இந்த விதியை தெரியாதவன் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லி வாழ்க்கையை முடிச்சிருவான். புரிஞ்சவன் அதிர்ஷ்டத்தை வேலைக்கு வைப்பான். கவனமாக கேளு. வாய்ப்பு ட்ரம் அடிச்சுட்டு வராது, போஸ்டர் ஒட்டிக்கிட்டு வராது. அது அமைதியாக உன்னோட பக்கத்தில் நிற்கும். பலர் அதை பார்க்காத மாதிரி நடந்து போகிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்களோட மனசு பெரிய விஷயங்கள்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கும். வாய்ப்பு பெருசாக வராது, சின்னதாக தான் வரும். ஆனால் அதை பிடிச்சவன் பெரியவனாக மாறுவான். ஒரு உண்மை
உண்மையை சொல்கிறேன். வாய்ப்பு தயார் இல்லாதவனுக்கு தெரியவே தெரியாது. அதே வாய்ப்பு தயாரானவனுக்கு கத்துற மாதிரி தெரியும். அதனால தான் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் இருந்தும் ஒருத்தன் மேலே போயிடுறான், மற்றவன் அதே இடத்துல தான் இருக்கான். வாய்ப்பு நாளைக்குன்னு சொல்லி காத்திருக்காது, அது இப்போன்னு சொல்கிறது தான். நீ தயங்கினா அது அடுத்தவனை தேடி போயிடும். பலர் முழுமையாக தயாராகணும் அப்படின்னு காத்திருப்பாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? முழுமையாக தயாரானவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. வாய்ப்பு உன்னை தயாராக்கி வராது. வாய்ப்பு உன்னை தயாராக்காது. வாய்ப்புக்குள்ளே நீதான் தள்ளப்பட்டு வளருவ. பயம் வாய்ப்புடைய காவலன். அதை தாண்டினது தான் உன்னுடைய இதாக இருக்கும். ஒரு கேள்வி நீ தினமும் உன்கிட்டயே கேளு, இன்னைக்கு நான் எந்த வாய்ப்பை புறக்கணித்தேன்? இந்த ஒரு கேள்வி உன்னோட கண்களை மெதுவாக திறக்கும். அதிர்ஷ்டத்தை நம்ப சொல்லலை, கண்களை திறந்து வாழ சொல்லுது. வாய்ப்பு ஒரே தடவை தான் வரும் அப்படின்னு நினைக்காது, அது பல தடவை வரும். ஆனால் பிடிக்க தெரிஞ்சவனுக்கு நிலைக்கும். சாணக்கியர் விதி எண் 7. செல்வத்தை எல்லாரும் விரும்புகிறாங்க, ஆனால் எல்லாரும் அதை பாதுகாக்க முடியாது. அது வெளிப்புற எதிரிகளால் அழியாது, உள்ளே இருக்கிற கவனக்குறைவால் அழியும். சரி, கேட்டு முடிச்சுட்டு, ஒரு மனிதன் பெரிய பணத்தை சம்பாதிச்சான், ஆனால் அதை கவனமாக வச்சுக்கல. ஒரே இடத்துல எல்லா நாணயங்களும் இருந்தாலுமே ஒரே நாளில் அது எதுவும் இல்லை அப்படின்னு ஆயிராது. இதுதான் உண்மை. செல்வம் வலிமையானவர்களை சோதிக்கும், ஆனால் புத்திசாலிகளை மட்டும் மதிக்கும். நீ செல்வத்தோட அடையாளம் தானா அல்ல, ஒரு தற்காலிக விருந்தினரா. இங்கே தான் வாழ்க்கையோட வித்தியாசம். பணம் மட்டும்தான் உன்னோட இருக்கிறதில்ல, உன்னை கட்டுப்படுத்தும். உன்னோட நடத்தை இல்லை அப்படின்னா செல்வம் ஒரு சாபமாக மாறும். அதை தடுக்கிறது எப்படி? தனிப்பட்ட திட்டம், பாதுகாப்பு. செல்வம் ஒரே வழியில் வரும்போது அதை விட்டு விடாமல் நீ கைப்பற்றி பிடிச்சிக்கிட்ட அப்படின்னா உனக்கு நல்லது. செல்வம் குரல் கொடுத்து வராது, அது மௌனமாக தகுதியானவனை அமைதியாக பின்தொடரும். நேரத்தை மதிக்காதவனை பணமும் மதிக்காது. அறிவை வளர்க்காதவன்கிட்ட செல்வம் நிலைக்காது. தன்னடக்கம் இல்லாதவனுக்கு பணம் ஒரு வரமாக இல்லை, ஒரு சாபமாக மாறும். நீ ஏழையா பணக்காரனா அப்படிங்கிறத உன்னோட வங்கி கணக்கு தீர்மானிக்கல, உன்னோட சிந்தனை முறை தான் தீர்மானிக்குது. நீ மாறாத வரை நிலைமையும் மாறாது. இப்போ இந்த 2 வழிகளில் ஒரு வழியை தேர்வு செய்யணும். ஒன்று, நாளைய பார்த்து பயந்து இன்னைக்கு நேரத்தை வீணாக்கிறது. இன்னொன்று, இன்றைய நேரத்தை அடக்கி நாளை உன்னோட கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரது. பணம் உன்னை கட்டுப்படுத்துமா இல்லை நீ பணத்தை கட்டுப்படுத்துவியா என்றத இனி விதியல்ல, அது உன்னோட முடிவு தான். நண்பர்களே, வாழ்க்கை யாருக்கும் 2வது முறையாக அதே பாடத்தை அழகாக சொல்லித்தராது. ஒரு முறை கவனிக்கவில்லை என்றால் அதே பாடம் அதே வழியோடு திரும்பி வரும். இது முடிவு இல்லை, இது ஒரு தொடக்கம். உன் மனதை கட்டுப்படுத்து, உன் அறிவை கூர்மையாக்கு, உன் நேரத்தை அரசனாக்கு. அதுக்கப்புறம் உன் பணம் உன்னை தேடி வராது, அந்த பணம் உன்னை பின்தொடரும்.